வணக்கம். நேற்று அடியேன் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த 10 குடை இறுதிகளோ ருத்ராட்சம் வெயிட் எதுக்கு உள்ளமும் எண்ணமும் வெயிட்டாக இருக்கும் போது அப்படிங்கிறது மாதிரி அவர் பதிவு போட்டிருந்தேன். நேற்று மாலை 7 மணி வரையே அடியேன் உத்ராட்சம் போட்டவன். ஆனால் அந்த உத்ராட்சம் ரொம்ப நூல் வலுவானது, திடமாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் போட்ட பதிவினுடைய நிலை, ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கு எனக்குமா அப்படிங்கிறது, உனக்கா அப்படிங்கிற மாதிரியா ஒரு எண்ணப்பாடன்னு தெரியல. பிரபஞ்சத்துக்கு அருந்து விட்டது. உத்ராட்சம் ரொம்ப திடமானது. அது சொடன்னு வீட்டில் நல்லபடியாக இடவிலையும் அருந்து விடுங்கள, சட்டை கலட்டும் போது வீட்டிலேயே அருந்து விட்டது. சொடன்னு எல்லாம் கொட்டி விட்டது, கலட்டி விட்டேன். மனது பக்குவப்படும் போது அடையாளங்கள் வேண்டியதில்லை, எந்த அடையாளமும் வேண்டியதில்லை. மனது ஐக்கியப்பாடு வரும்போது தோற்ற பொழிவு தோற்ற நிலை வேண்டியதில்லை. நான் யார், இன்னவன், இந்த நிலை உள்ளவன் அப்படிங்கிற தோற்ற புறநிலை வேண்டியதில்லை. இப்போ அடியனுக்கு திடீர்னு பிரபஞ்சத்துடைய உதயம் கிடைச்சது. நல்ல வேலை, ஒரு எழுத்து வேலை இருந்ததை போட்டுட்டு தான் டக்குன்னு கிடைச்ச உடனே பேசினேன். எதுவுமே திட்டமிட்டு பதிவு பண்ணி பேசுவதில்லை. பிரபஞ்சம் என்ன சொல்லுகிறதோ அதை அடியன் அப்படியே சொல்லுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கும் எனக்கும் எந்த தொடரும் இல்லை. இறை பிரபஞ்சத்தினுடைய நிலைகளை தான் ஒவ்வொருடைய பதிவும் தொடராய் கொண்டிருக்கிறது. அடியனாலும் இல்லை, உண்மையாகவே இல்லை. திட்டமிடுவதும் இல்லை, இப்படி பேசணும்னு யோசிப்பதும் இல்லை. ஆனால் அடியன் போட்ட பதிவுக்கு நேற்று 7 மணிக்கு மாலையே எனக்கே விடை முடிவுக்கு வந்துவிட்டது, அருந்து விட்டது. இன்னும் அடியன் அணிவதில்லை. அதுதான் மனது ஆன்மா பக்குவப்படும் போது புறத்தோற்றம் வேண்டியதில்லை. நான் யாருங்கிற புறத்தோற்றம் அது காட்டும், அந்த தோற்றம் வேண்டியதில்லை. அதையும் கடந்து செல்ல வேண்டும். பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலில் அந்த புறத்தோற்றம் வேண்டியதில்லை, அது கடந்து செல்லக்கூடியது. அடியனும் இதுவரை புறத்தோற்றத்தோடு தான் இருந்திருக்கேன். இப்போ மாலை 7 மணி வரை கலந்து விட்டேன். இது சந்தோஷம், ரொம்ப பிரபஞ்சம் கொடுத்த பெரிய சந்தோஷம். இது பெரிய இது. நன்றி.